ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாங்கள் இலங்கையில் வடபகுதியிலையும் இந்தியாவுக்கு அண்மையிலையும் உள்ள மன்னார் என்னும் பிரதேசத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த மன்னார் பிரதேசத்தில் பழமை மாறாத தொன்மையும் அந்த தொன்மை சார்ந்த பல வரலாற்று ஆதாரங்களையும் கொண்ட ஒரு இடமாக இந்த மன்னார் காணப்படுது. மன்னார் என்று சொன்னதும் இங்கே எல்லாருக்கும் ஞாபகம் வர ஒரு முக்கியமான விலங்கு தான் கழுதை. இந்த மன்னார் பிரதேசத்தில் தான் அதிக அளவான கழுதைகளை நாங்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். இந்த மன்னாருக்கு நாங்கள் வாரதா இருந்தால் நிச்சயமாக தரை வழி மூலமாக மட்டும்தான் வர முடியும். கடல் மார்க்கமாகவோ அல்லது ஆகாய மார்க்கமாகவோ சாதாரண மக்களால் வர முடியாது. அப்படியான தரை மார்க்கமாக வர நாங்கள் இந்த பாலத்தினூடாக தான் நிச்சயமாக இந்த மன்னார் பிரதேசத்துக்குள்ளே போவோம். இந்த பாலமானது 157.1 மீட்டர் நீளமானதும் ஜப்பான் நாட்டை சேர்ந்தவர்களால் இந்த பாலம் கட்டப்பட்டதோட இந்த பாலம் 2010ஆம் ஆண்டு மக்கள் பாவனைக்காக திறந்தும் வைக்கப்பட்டது. இந்த மன்னார் பிரதேசத்திற்கு நான் சுற்றுலாக்காக வரப்போகிறேன் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுற்றி பார்க்குறதுக்கு நிறைய அழகான இடங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக மன்னார் கோட்டை, தொங்கு பாலம், பெருக்கன் மரம், வெளிச்ச வீடு, தேவசாச்சியின் கல்லறை, மன்னார் நகர பாலம், மடு தேவாலயம், திருக்கேதீஸ்வரம், கழுதைகள், அள்ளிராணி கோட்டை, 40 அடி மனிதனுடைய கல்லறை என இன்னும் பல அழகான இடங்களும் இந்த இடத்துல இருக்குது. ஆனால் என்னென்ன இடங்கள் இனிவரும் காணொலிகளில் பதிவேற்றப்படும் என்று சொல்லி பார்ப்போம். அதில் முக்கியமாக இந்த மன்னார் கோட்டையும் காணப்படுது. இனி தொடர்ந்து வரப்போகிற மன்னார் சீரீஸில் மன்னாரில் இருக்கிற சில முக்கியமான இடங்களை பற்றி வீடியோ காணொலிகள் தொடர்ந்து பதிவேற்றப்படும். அதனால் என்னோடய சேனலை இப்போ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்மனையும் அமைத்துருங்க. அந்த கோட்டைக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு படகு துறையும் இருக்குது. இங்கே மீன் தொழிலுக்கு செல்கிறவங்கள அதிகளவான படகுகளை நீங்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த தலைமன்னாரில் உள்ள லைட் ஹவுஸ், அதாவது கரங்கரை விளக்கம், உங்களுக்கு ரொம்ப அழகான காட்சிகளை உங்கள் கண்ணுக்கு கிடைக்கும். இதில் இருக்கிற அனைத்து புகைப்படங்களும் கூகுள் மேப்பில் இருந்து உங்களுக்கு காட்டுறேன். அதோட இந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி போனால் தலைமன்னாரில் பீச் கார்டன் சொல்லி ஒரு இடம் இருக்குது, அதாவது பூங்கா. இந்த பூங்காவில் தான் இலங்கையில் தலைமன்னாரில் இருக்க தொங்கல் பகுதி மீது அனைத்து பகுதிகளும் இலங்கை கடற்படையினர கட்டுப்பாட்டு பகுதிக்குள்ளே இருக்குது. உண்மையாகவே இந்த பகுதியில் இருந்து தான் ராமேஸ்வரம்ங்கிறது ரொம்பவும் கிட்ட, அதாவது பக்கத்தில் இருக்கும். லைட் ஹவுஸ் கரங்கரை விளக்கத்துலேருந்து பார்த்தா உண்மையாகவே இந்தியா தெரியாது. ஆனால் இந்த பகுதியில் இருந்து பார்த்தா இந்த ராமசேது பாலத்தோட மிஞ்சின பகுதிகள், அதாவது அங்கே இருக்கிற குட்டி குட்டி தீவுகள், அதில் உள்ள கண்டல் தாவரங்கள் அனைத்தும் உங்களுக்கு பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். அதோட அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கீரி பீச்சுன்னு சொல்கிற ஒரு கடற்கரையும் இருக்குது. இந்த கடற்கரையில் சூரியன் மறைகிற காட்சி மிகவும் அழகாக இருக்குது. இனிவரும் காணொலியில் நாங்கள் இதையும் பார்க்க தான் போகிறோம். இந்த இடங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காற்றாலைகள் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த காற்றாலைகளையும் நீங்கள் இங்கே வந்தால் காணக்கூடிய வகையில் இருக்கும். இதில் நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அனைத்து இடங்களும் நான் எதிர்வருங்காலங்களில் பதிவேற்றுவேன். எனவே நீங்கள் என்னுடைய யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்மை அமர்த்திடுங்க. நாங்கள் இப்போ திருகோணமலையிலேருந்து மன்னார் பிரதேசத்துக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா 3.25 மணித்தியாலம் அல்லது அன்னளவாக பார்த்தாலும் 4 மணித்தியாலங்கள் எடுக்கும். பைக்கில் நாங்கள் போகிறதால ரொம்ப குறுகிய நேரத்தில் அங்கே சென்றடையக்கூடிய வகையில் இருக்கும். வீதி அமைப்புகள் எப்படி இருக்குன்னு சொல்லி நீங்கள் பார்க்கக்கூடிய வகையில் இந்த காணொலி பதிவேற்றிருப்பேன். எனவே நீங்கள் அனைவரும் இந்த வீடியோவை மறக்காமல் ஃபுல்லாக பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையில் பெரிய விளாங்குளம் சொல்கிற ஒரு பகுதியிலிருந்து நான் உங்களுக்கு வீடியோ காணொலி எடுத்துகிட்டு இருக்கேன். இந்த குளம் ரொம்பவும் அழகாக இருக்கும். இந்த குளத்தை பற்றி நான் ஏற்கனவே ஒரு வீடியோ காணொலி நான் பதிவேற்றிருப்பேன். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதை நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட நாங்கள் இப்போ மன்னாரை நோக்கி போவோம். திருகோணமலையிலேருந்து வவுனியாவுக்கு போகிற வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். அந்த காட்சிகளை நீங்கள் மறக்காமல் ஃபுல்லாக பாருங்கள். அதோட வவுனியாவிலேருந்து தான் நாங்கள் மன்னாருக்கு போவோம். இப்போ பார்த்தீங்கன்னா கொரவப்பத்தான்னு சொல்கிற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம். இந்த கொரவப்பத்தானிலிருந்து தான் நாங்கள் வவுனியாவுக்கு போக போகிறோமா அல்லது அனுராதபுரத்துக்கு போக போகிறோமான்னு நாங்கள் முடிவு பண்ணணும். என்ற அந்த ஒரு சந்தி தான் இது. இங்கேருந்து தான் வடக்கு திசையை நோக்கி போகிறதா அல்லது மத்திய மாகாணத்துக்கு போகலாம். இந்த வீதியால் நாங்கள் இடது பக்கத்தால் திரும்பி போனோம்னு சொன்னால் வவுனியா, மன்னார், யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு போன்ற இடங்களுக்கு நாங்கள் போகிறதுக்கான வீதியை தெரிவு செய்து கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும்.
இதற்கு அடுத்ததாக வந்து கெப்பட்டி கொலாவன் சொல்கிற ஒரு இடம் வரும். இந்த இடத்துல வந்து நெடுந்தூரத்துக்காக செல்கிற பஸ்கள் அல்லது பிரயாணிகள் வந்து இந்த இடத்துல நின்று அவங்களுக்கு தேவையான உணவுகளை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடிய சிற்றுண்டி கடைகள் வந்து இந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்குது. அதோட இந்த இடத்துல இருந்து தான் நாங்கள் வடக்கில் எந்த பகுதியை நோக்கி போகிறோம்னு சொல்லி முடிவெடுக்கிற ஒரு சந்தியும் இந்த இடத்துல இருக்குது. இப்போ நாங்கள் அந்த உணவகத்தில் போய் அங்கே சாப்பிட்டுட்டு அதுக்கு பிறகு எங்களோட பயணத்தை வந்து தொடர்றோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். உள்ளே பார்த்தீங்கன்னா என் ஃப்ரெண்டு வந்து கடைக்காரனோட கடலை போட்டுட்ருக்காரு. கெதியண்ட அவரை கூப்பிட்டு போவோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வவுனியாவோட நகரம். இந்த நகரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து இலங்கையில் வந்து யுத்த காலகட்டங்களில் வந்து பெரிதும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இடமாக காணப்பட்டது இந்த வவுனியா நகரம் தான். அகதி முகாமில் இருந்த மக்கள் கூட இந்த நகரங்களை வந்து இருந்து அவங்களுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது, அது மட்டும் இல்லாமல் பண்ட வர்த்தக முறையில் வந்து ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்து காணப்பட்ட இந்த வவுனியாவில் பார்த்திங்கன்னு சொன்னால் தெருவோரங்கள்லேயே அதிக அளவான கடை தொகுதிகளை பார்க்கக்கூடிய வகையில் வந்து இருக்கும். இன்னும் இந்த பெட்ரோல் செட்டுக்கிட்ட இருக்கிற இந்த சந்தி தான் ரொம்ப முக்கியமான ஒரு சந்தி. இந்த சந்தியூடாக தான் நாங்கள் யாழ்ப்பாணம் போகிறதா இல்லைன்னா மன்னார் போகிறதான்னு சொல்லி முடிவெடுக்க வேண்டிய சந்தி தான் இது. இதுக்கு பக்கத்தில் ஒரு பெட்ரோல் செட்டும் இருக்குது. அந்த பெட்ரோல் செட்டில் தான் நாங்கள் இப்போ வந்து பெட்ரோல் நிரப்பிட்டு நாங்கள் மன்னாரை நோக்கி போக போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெட்ரோல் செட்டில் பெட்ரோலில் நிரப்பியாச்சு. பார்த்துக்கொள்ளுங்கள் பெட்ரோல் செட்டை. இந்த பக்கத்தில் இருந்து நீங்கள் முடிவு செய்து நேராக வந்து இப்போ நாங்கள் மன்னாருக்கு போக போகிறோம். மன்னாருக்கு போகிற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதிக சன்ன நடமாட்டமாக தான் இருக்குது. அதோடு பார்த்திங்கன்னு சொன்னால் திருகோணமலையிலேருந்து இந்த வவுனியா என்ற பிரதேசத்துக்கு வாரத்துக்கு நாங்கள் பெட்ரோல் போட்டினாங்க. அதுக்கான காசை பார்த்திங்கன்னு சொன்னால் 1000 ரூபாய்க்கு போட்டினாங்க. அதோட இந்த இடத்துல வந்து நாங்கள் 500 ரூபாய்க்கு வந்து பெட்ரோல் போட்டிருக்கோம். அதனால் வந்து எங்களுக்கு மொத்தமாக 1500 ரூபா இங்கேருந்து போகிறதுக்கு வந்து பெட்ரோல் செலவாகுது. ஆனால் பஸ்ஸில் பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் நாங்கள் போகிற நேரம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் பைக்கில் போனால் அந்தந்த இடங்களை பார்த்து
எங்களுக்கு ரசிக்கக்கூடிய வகையில் இருக்கிறதால நாங்கள் வந்து பைக்கில் வந்து அதிகமாக வந்து பிரயாணத்தை வந்து மேற்கொண்டோம். இந்த மன்னாருக்கு போகிற வழியை பார்த்தீங்கன்னு சொன்னால் இடைக்கிட வந்து வீதிகள் புனர் நிர்மாணம் செய்து கொண்டிருக்கிறதால சில இடங்களில் வந்து வீதிகள் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும், சில இடங்களில் வந்து வீதிகள் ரொம்ப நல்லதாக இருக்கும். இப்போ பார்க்குற இந்த பாலத்தை பார்த்திங்கன்னா வவுனியா முஸ்லீம் மகா வித்தியாலயத்தோட மெயின் பாலம் தான் இது. அதாவது 2 கரையிலையும் வந்து பாடசாலை இருக்கிறதால இந்த வீதியை இலகுவாக கடக்கிறதுக்காக மாணவர்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்காங்க. அப்படியே வவுனியாவை தாண்டி வந்துட்டோம். பூவரசங்குளம் சொல்கிற ஒரு பகுதி தான் இது. இங்கே வந்தது பார்த்திங்கன்னா சரியான மலை. வவுனியா தாண்டின்னு சொன்னால் இந்த பூவரசங்குளமும் வவுனியாவுக்குள்ளே தான் இருக்குது, வவுனியா மாவட்டத்துக்குள்ளே இருக்குது. என்னென்னு தெரியல, திடீரென்று காலநிலை மாறிச்சு, சரியான மழை. நாங்கள் வந்து ஒரு இடத்துல வந்து நின்றுட்டு அதுக்கு பிறகு நாங்கள் அங்கேருந்து போனோம். ஏற்கனவே வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு வீடியோ எடுத்து வரதால். இப்போ நாங்கள் வந்து வவுனியாவுக்கு அடுத்து தான் வந்து குஞ்சுக்குளம் சொல்கிற ஒரு இடத்துல போவோம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் தொங்கு பாலமெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த இடத்த இப்போ வந்து உங்களால் காட்ட முடியாது என்னால். ஏனென்று கேட்டிங்கன்னு சொன்னால் அந்த பகுதியில் இராணுவ சோதனை சாவடி இருக்கிறதால நான் உங்களுக்கு அதை காட்டலை. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் மடுக்கிட்ட வந்துட்டோம். மடுன்னு சொன்னால் மடு தேவாலயத்தோட முன் முகப்பு தான் இது. இந்த வீதியால் நேராக போனால் நாங்கள் மடு தேவாலயத்தை பார்க்கக்கூடியதாக இருக்கும். நாங்கள் மடு தேவாலயத்தையும் வந்து உங்களுக்கு நாங்கள் இந்த பதிவேற்றலை இந்த இனி வரும் காலங்களில். ஏன்னு சொன்னால் நாங்கள் இதெல்லாம் வந்து பிறகு வீடியோ காணொலியில் பதிவேற்றுவோம். இப்போ நாங்கள் மடுவை தாண்டி நேராக போனோம்னு சொன்னால் முருங்கன் என்று சொல்கிற ஒரு பிரதேசம் வரும். அந்த முருங்கன் பிரதேசத்தை தாண்டி போனால் மன்னார் தான் வரும். நாங்கள் அதனால் அப்படியே பார்ப்போம். இனி இந்த வீதியாலேயே நேராக வந்தோம்னு சொன்னால் மன்னார் போகணுமா இல்லை சிலாவத்துறை போகணுமான்னு சொல்லி ஒரு அறிவித்தல் பலகை இருக்கும். இந்த பலகையில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார் 24 கிலோமீட்டரும் சிலாவத்துறை 16 கிலோமீட்டரும் இருக்கும். அதாவது இந்த வீதியால் நாங்கள் நேராக போகும்பொழுது வர சந்தியால் வலது பக்கத்தால் திரும்பினோம்னு சொன்னால் சிலாவத்துறைக்கு போகலாம். இதே வீதியால் நாங்கள் நேராக சென்றோம்னு சொன்னால் மன்னார் என்ற பிரதேசத்தை நோக்கி போகலாம். அந்த ஒரு அறிவித்தல் பலகை தான் இதில் இருக்குது. நாங்கள் இதை கடந்து போவோம். இந்த சந்தியை கடந்தோம்னு சொன்னால் முருங்கன் என்று சொல்கிற ஒரு பிரதேசம் இருக்குது. இந்த பிரதேசத்தை பற்றி என்னோட நண்பன் முழு காணொலிகள் போட்டிருக்கார். அவருடைய லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதோட இந்த முருங்கனோட நகர பகுதிகளை வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி, கடை தொகுதிகள் அனைத்தையும் பாருங்கள். இந்த வீதிக்கு பக்கத்திலேயே இந்த முருங்கன் என்ற பிரதேசத்திலேருந்து மன்னார் நோக்கி போகிற புகையிரத நிலையமும் இருக்குது. அதையும் நீங்கள் காணக்கூடிய வகையில் இருக்கும். இந்த முருங்கன் பிரதேசத்தை தாண்டி போனால் திருக்கேதீஸ்வரம் கோயிலுக்கு போகிறதுக்கான அந்த முகப்பு தெரியும். அதோட அதற்கு பக்கத்திலேயே பெட்ரோல் செட் ஒன்றும் இருக்கும். நாங்கள் இதெல்லாம் கடந்து போனோம்னு சொன்னால் அந்த முகப்பு ஊடாக நாங்கள் திருக்கேதீஸ்வரம் கோயிலுக்கு போய் சேரலாம். ஆனால் நாங்கள் இப்போ திருக்கேதீஸ்வரம் கோயிலுக்கு போக இல்லை, மன்னாருக்கு போகிறதால இந்த இடத்த விட்டு தாண்டி போக போகிறோம். அதோட நீங்கள் மன்னாருக்கு வந்துட்டீங்கன்னு சொன்னாலே இங்கே உங்களுக்கு மன்னாரை அடையாளப்படுத்துகிற வகையில் நிறைய கழுதைகளை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். கழுதைகள் என்று வந்தாலே மன்னாரும் இலங்கையில் நெடுந்தீவும் 2 தீவுகள் தான் ரொம்பவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுது. கழுதைகள் மட்டும் இல்லாமல் குதிரைகளையும் வந்து நீங்கள் இந்த இடங்களில் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். எங்களுடைய எதிர்வரும் காணொலியில் நீங்கள் குதிரைகளையும் பார்க்கக்கூடிய வகையில் வந்து வீடியோ காணொலி எடுத்திருப்பேன். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணத்திலிருந்து மன்னார் பிரதேசத்தை வரவங்க, அதாவது சங்குப்பிட்டி பாலத்தின் ஊடாக வரவர்கள் வந்து இந்த சந்தியின் ஊடாக தான் வருவாங்க. இதில் இருக்க பலகையை பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னாருக்கு 3.5 கிலோமீட்டரும், யாழ்ப்பாணத்துக்கு 102.5 கிலோமீட்டரும், பூநகரிக்கு 67 கிலோமீட்டரும் என்று சொல்லி அதில் உள்ள தூரத்தை வந்து குறிப்பிட்டிருப்பாங்க. அதோட எந்த திசையை நோக்கி போகணும்னு சொல்லி குறிப்பிட்டிருப்பாங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிற அந்த சந்தி தான் வந்து அந்த முக்கியமான சந்தி. அதோட அந்த சந்திக்கு முன்னுக்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தோட சிற்றுண்டியும் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே உணவுகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ நீங்கள் அந்த சந்தியை பாருங்கள். அந்த சந்திக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு சுருவமும் இருக்குது, மாதா சுருவம் ஒன்று இருக்கும். அதை கடந்து போனோம்னு சொன்னால் அப்படியே நாங்கள் மன்னாருக்குள்ளே போகிறதுக்கான 2வது ஆதாரமாக இந்த 2 பக்கமும் வந்து மின்கம்பங்கள் பொருத்தப்பட்ட இடத்தை பார்க்கலாம். 2 பக்கமும் கடல் தான் இருக்கும். மழை காலத்தில் வந்து இந்த எல்லா பக்கமும் வந்து நீர் மேலே வந்து நிரம்பி நிற்கும். அதோட இந்த வீதி மட்டும் வந்து நம்ம ஒரு தீவுக்குள்ளே போகிற மாதிரி ரொம்ப வித்தியாசமாக
வித்தியாசமான ஒரு ஃபீலாக கிடைக்கும். நீங்கள் அதாவது மாரிகாலம் அதாவது டிசம்பர் மாதங்களில் வந்தீங்கன்னு சொன்னால் இங்கே பெய்கிற மழையால் நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான அனுபவத்தை இந்த மன்னாருக்கு போகும்போதே பெற்றுக்கொள்வீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான அந்த மன்னார் பாலத்தினூடாக தான் நாங்கள் பயணம் செய்துட்ருக்கோம். தரை வழி மூலமாக மன்னார் பிரதேசத்தை நீங்கள் வரணுமெண்டா இந்த பாலத்தை கட்டாயம் கடந்து தான் வரணும். இதை விட்டால் வேறு வழி வந்து இந்த மன்னார் பிரதேசத்துக்கு இல்லை. அதோடு நீங்கள் பார்க்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் படகுகள் நிப்பாட்டி மீனவர்கள் வந்து மீன் தொழிலுக்கு செல்லக்கூடிய ஒரு சிறிய துறைமுகம் மாதிரி இருக்கும். இந்த பக்கத்தில் இந்த மன்னாரோட கோட்டை தெரியுது பாருங்கள். நாங்கள் இதெல்லாம் வந்து எதிர்காலங்களில் வீடியோ காணொலிகளாக பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த பாலத்தால் அப்படியே கீழே இறங்கி போனோம்னு சொன்னால் மன்னாரில் இருக்க போலீஸ் நிலையத்தை பார்க்கலாம், அதாவது காவல் நிலையத்தை பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த படகுத்துறை கிட்ட போவோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய படகுகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் வந்து மீன் தொழிலுக்கு செல்கிறதுக்காக வந்து இந்த இடங்களில் படகுகளை நிப்பாட்டுறதோட வந்து காலநிலைக்கு ஏற்ற வகையில் வந்து இந்த இடங்களை வந்து அவங்களோட படகுகளை வந்து நிறுத்துவாங்க. அதாவது காற்று காலங்களுக்கு ஏற்ற வகையில் வந்து நிறுத்துவாங்க. அதோட இந்த இடங்கள் மன்னார் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் அதிகளவான மீன் தொழில் செய்பவர்கள் வந்து காணப்படுவாங்க. அதே மாதிரி கிறிஸ்தவர்கள் பெரும்பான்மையாக வாழ்கிற ஒரு இடமும் வந்து இந்த மன்னார் பிரதேசம் காணப்படுது. அதோட தமிழ் மொழி மட்டும் பேசுகிற மக்கள் தான் இந்த மன்னார் பிரதேசத்தில் அதிகளவான வாழ்கிறாங்க. அதாவது மன்னார் என்று சொன்னாலே தமிழ் மொழி தான் இருக்கும். இங்கே வந்து வேறு வேறு மொழிகள் வந்து இன்னும் இந்த மாவட்டத்துக்குள்ளே வர இல்லை. அதனால் நீங்கள் இந்த மன்னார் பிரதேசத்தில் வந்தால் பயப்படாமல் உங்களுக்கு தெரிந்த தமிழை பேசலாம். அதோட இந்த பகுதிகள் முழுதும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வள்ளங்கள் தெரியும். ரொம்ப அழகாக இருக்குது. அதாவது ஒரு சிறிய துறைமுகம் மாதிரியே இருக்குது. அதுவும் அந்த பகுதியை பாருங்கள், மழை பெய்யறதுக்காக மலை மேகங்கள் வந்து அந்த இடத்த எப்படி மூடி இருக்குன்னு சொல்லி ரொம்ப அழகாக இருக்குது. அந்த கருமேகங்கள் வந்து ரொம்ப தெளிவாக தெரியுது பாருங்கள், சரியான காற்றும் கூட. அதற்கு எதிர்பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த மன்னார் பாலத்தை நீங்கள் பார்க்கக்கூடிய வகையில் இருக்கும். இப்போ நாங்கள் இந்த காணொலியில் வந்து நிறைய சில நேரம் வந்துருச்சு. இந்த மன்னாரை பற்றிய இனி எதிர்வரும் காலங்களில் பல வீடியோ காணொலிகள் வரும். அந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும்னு சொன்னால் என்னோட சேனலை இப்போயே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் சிம்பலை அமர்த்திடுங்க. நாங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் பார்ப்போம். அதோட இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கும் இந்த பிரச்சனை பற்றி தெரியலன்னு சொன்னால் ஷேர் பண்ணி விட்டுருங்க. நாங்கள் எதிர்வரும் காலங்களில் இன்னும் பல வீடியோக்களை உங்களுக்கு பதிவேற்றக்கூடிய வகையில் இருக்கும். எனவே நம்ம இந்த வீடியோ வந்து விடைபெறுவோம். நன்றி. சேனலுக்கு எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பெல்லு ஆடிட்டு இருக்க அந்த பெல்லை கொண்டு கொஞ்சம் கண்டிப்பாக அமுக்கிடுங்க.